ஹாய், இன்னைக்கு நம்ம கீர்த்தி கிச்சனில் வெறும் குழம்பு தான் பார்க்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் காரப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 7 சின்ன வெங்காயம், அரை ஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானது கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெந்தயம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்த உடனே ஒரே ஒரு பட்டை மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நறுக்கதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து அரை டம்ளர் தண்ணி விட்டு மிக்ஸி ஜார் அலம்பி விட்டுக்கலாம். அலம்பி விட்டுட்டு தண்ணி ஒரு 2 டம்ளர் சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. சாம்பார் திட்டத்துக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு வந்தோடனே சின்ன எலுமிச்சை பழம் அளவுக்கு புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளிக்கரைசலை சேர்த்துட்டு புளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சு வரட்டும் குழம்பு. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துட்டு இப்போ நறுக்கி வச்சிருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெறும் குழம்பு தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.